4 சிறுமி. சில வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்வு. அந்த சிறுமிக்கு நேர்ந்த கதை என்னவென்று தெரியுமா? இதே போலத்தான். வீட்டை விட்டு வெளியே விளையாட போனா வரல, பெற்றோர்கள் பரித வைக்கிறாங்க, மறுநாள் பார்த்தா பணமா இருக்கிறான். அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவன் யார்? அந்த வீட்டுக்கு அருகாமையில் வசித்த தஷ்வந்த் என்கிற இளைஞன். அந்த இளைஞன் தான் குற்றச்செயலில் ஈடுபட்டான் என்று காவல்துறை குற்றம் சாட்டுகிறது, ஆதாரங்களை அடுக்குகிறது, நீதிமன்ற வழக்குகள் நடைபெற்றது. கடைசியில் என்ன ஆச்சு? அந்த சிறுமி இன்றைக்கு உயிரோடு இல்லை, குற்றவாளி உயிரோடு இருக்கிறான், தஷ்வந்த் உயிரோடு இருக்கிறான். அந்த சிறுமியை சீரழிச்சிட்டு ஜெயிலுக்குள்ள போறான். இப்படிங்கிறதுக்குள்ள ஜாமீன்ல வெளியே வரான். சில பல நாட்கள் கழித்து ஜாமீனில் வெளியே வந்துவிட முடிகிறது. ஜாமீன்ல வெளியே வந்ததற்கு பிறகு அந்த அரக்கனை பெற்றெடுத்த தாயை மனம் பொறுக்காம நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்டான். அந்த தாய் ரோஷம் உள்ளவள், பாதிக்கப்பட்ட பெண்ணை தன்னுடைய மகளாக நினைத்தாள். அதனால் அவள் தன்னுடைய மகனை பார்த்து அவனை மகனாக கருதாமல் நீ எல்லாம் ஒரு பிள்ளையா கேள்வி எழுப்பியதற்காகவே தன்னுடைய தாயின் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்து விட்டான் இந்த தஷ்வந்த். கொலைகார பாவி. சின்ன பிள்ளையை கொண்டு இருக்கிறான், பெத்த தாயை கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஜாமீன். மகிழா நீதிமன்றத்தில், பெண்கள் நீதிமன்றத்தில் அவனுக்கு தூக்கு தண்டனை என்று சொன்னார்கள். ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது? ஆதாரங்கள் சரியில்லை, காவல்துறை கொடுத்த அறிக்கை போதுமானதா இல்லை, தஷ்வந்த் அவன்தான் குற்றவாளி என்று சொல்வதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை. ஆகவே அவனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்து அவர் மீது வேறு வழக்கு இல்லை என்றால் அவரை விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உச்சநீதிமன்றம் கேஸை க்ளோஸ் பண்ணிடுச்சு.